அதுக்காக கஷ்டப்பட்ட அண்ணனும் அண்ணியும் எதுவுமே வேணான்னு வீட்டை விட்டு போகும்பொழுது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாம நின்றுட்டு இருந்தேன். ஆனா நான் அந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் உங்க பொண்ணுதான். நான் ஜெயில இருந்து வந்ததும் வளர்மதி என்கிட்ட சத்தியம் வாங்கினா, நான் என் குடும்பத்தோட ரொம்ப ஒட்டக்கூடாது, அவங்க கூட நெருங்கி இருக்க கூடாதுன்னு. அப்படி நான் இருந்தா வயத்துல வளர குழந்தைய அழிச்சிருவேன்னு உயிரோடவே இருக்க மாட்டேன் என்னென்னமோ சொல்லி என்ன மிரட்டினா. நான் இப்ப வரைக்கும் இதை யாருக்கிட்டையுமே சொல்லல. எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்துச்சு தெரியுமா? என் வேதனையை நான் யார்கிட்டயுமே வெளிப்படுத்தல. ஏங்க நிறுத்துங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அந்த வீட்டுல நான் மட்டும் தான் சொத்தை பிரிக்கணும்னு கேட்டேனா? நீ மட்டும் தான் கேட்டேன்னு நான் சொல்லல. ஆனந்தி கேட்டா, வைரவன் கேட்டாரு, எல்லாருமே கேட்டாங்க, எல்லாருமே பிரச்சனை பண்ணாங்க. அவங்களுக்கு கேட்டா என்ன இருந்துச்சு? உனக்கு என்ன இருந்துச்சு? அப்படி என்ன எங்க அண்ணனும் அண்ணி உனக்கு துரோகம் பண்ணாங்க? ஏங்க இப்போ வந்து இவ்ளோ நியாயம் பேசுற ஆளு அன்னைக்கே நீ பண்ற தப்புன்னு சொல்லிக்க வேண்டியதானே? அப்பெல்லாம் வாய் மூடிட்டு அமைதியா தானே இருந்தீங்க. இப்ப சரியில்லைன்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்ப மட்டும் நான் பண்றது சரின்னு பட்டுச்சு, இப்ப தப்புன்னு படுதா உங்களுக்கு? எங்க உங்க குற்றம் நினைச்சுக்கு என்ன குறை சொல்லிட்டு இருக்கீங்களா? போதுங்க, போதும். இனிமே எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் எங்கேயுமே வரல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க போய் உங்க அண்ணன் அண்ணன் குடும்பத்தோட சந்தோஷமா இருந்துக்கோங்க. என்னை விட்டுங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுறேன். முடிஞ்சா வாழ்றேன், இல்லாட்டி நான் எங்கேயாவது போய் சாகுறேன். நீங்க ஆனா உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க, போங்க. ஐயோ வளரு. என்ன வளர்மதி, என்னம்மா? மாப்பிள்ள தான் ஏதோ ஆதங்கத்துல பேசுறாரு, நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிமா? பின்ன என்ன மாமா, நீங்களும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் போனீங்கல்ல, அப்பெல்லாம் பேசாம தானே கையெழுத்து போட்டு வந்தாரு. அப்பெல்லாம் தோணாத வரைக்கும் இப்ப மட்டும் தோணுதோ? ஆமா, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் கையெழுத்து போட்டேன். ஆனா சொத்தை எழுதி வாங்கணுங்கிற எண்ணத்தினால இல்ல, அந்த விஷயத்துல என்னால எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ உங்களுக்கு சொத்து வந்தா நீங்க வாங்க மாட்டீங்களா? என் அடி மனசுல இருந்து உண்மையை சொல்றேன். எங்க அண்ணனையும் அண்ணியும் கஷ்டப்படுத்தி அந்த சொத்தை வாங்கினேன்னு வச்சுக்கோயேன், நான் நல்லாவே இருக்க மாட்டேன். நான் என்ன, உன் வயத்துல வளர்றதே குழந்தை, அந்த குழந்தைய விளங்காது. என் சூழ்நிலை அன்னைக்கு என்னால எதுவுமே செய்ய முடியாம வந்துட்டேன். ஆனா இப்போ உங்க பொண்ணு எங்க அண்ணனை பத்தியும் அண்ணியை பத்தி பேசும்போதெல்லாம் எனக்கு அவ மேல ஆத்திரம் தான் வருது. ஏன் மாப்ள, அதுக்காக குழந்தை விளங்காது அது இதுன்னு பேசலாமா? அது உங்க குழந்தை இல்லையா? விட்டுருங்க, அவர் பேசிட்டோம். என்னென்னலாம் பேசுறாரு பேசிட்டோம். இவருக்கு பொண்டாட்டி பக்கத்துல இருந்தா பொண்டாட்டிக்கு ஆதரவா பேசுவாரு, அப்புறம் திடீர்னு அண்ணா அண்ணி மேல பாசம் வந்துரும், அப்புறம் அவங்களுக்கு ஆதரவா பேசுவாரு. இவரால புரிஞ்சுக்கவே முடியல. இவங்க அண்ணன் தம்பியை எல்லாம் கூட புரிஞ்சுக்கலாம், என்னால இவரை புரிஞ்சுக்கவே முடியல. இவரை நம்பி நான் எப்படி குழந்தைய பெத்துக்கிறது? 5 மாசம். இதுக்கு மேல என்னால இந்த குழந்தைய அழிக்கவும் முடியாது. நான் இருந்தா தானே இவ்வளவு பிரச்சனை. நான் போயிட்டு என் குழந்தைய வளரு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? வளரு, வேணாம். அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இப்படி எல்லாம் பேசுற? சந்தோஷமா இருங்க நீங்க. வளர்மதி, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏமா இப்படி எல்லாம் பேசுற? இருமா, என்னமா பேசுற நீ? கொஞ்சம் அமைதியா இருமா, கொஞ்சம் அமைதியா இரு. நீ உள்ள ஓடி. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசலாமா? போமா.
மீனாட்சி கொஞ்சம் டீ குடிமா. வேண்டாம்மா. ஒரு வாய் குடிமா. வெறும் வயித்துல இருக்கியம்மா, கொஞ்சம் குடிடா. அவர் எப்படி இருக்காருன்னு தெரியாம பச்சை தண்ணி கூட பல்லுல படாதம்மா. நான் தான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேம்மா. அவர்கிட்ட சொல்லாம கோர்ட்டுக்கு போயிட்டேன். ஏதேதோ ஆயிடுச்சு. ஐயோ இல்லம்மா, நான் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருந்திருக்க கூடாது. அழாதடா. இன்னும் எதுக்கு அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் ஒன்னு சொல்றேன் கேளுமா. மடி அழாதடா, கொஞ்சம் குடிமா. மாப்பிள்ள நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்களேன். அண்ணி, நீங்க எந்த விதத்திலும் இதுக்கு காரணம் இல்லை அண்ணி. ஆனந்தியோட கேவலமான பேச்சு தான் அண்ணன் இப்படி ஆயிட்டார். அவெல்லாம் விலக மாட்டா. தம்பி வேண்டாம், யாரையும் சபிக்காதீங்க. அவ எப்படி இருக்காளோ அந்த மாதிரியே இருந்துட்டு போட்டோம். நம்ம வாயால அவளை சபிக்க வேண்டாம் தம்பி. பாருங்க, யார் கொடுத்த சாபமும் இன்னைக்கு ஏன் புருஷன் படுத்து கிடக்குறாரு. யாரையாவது சபிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை வேற நமக்கா? வேணாம் தம்பி, விட்டுருங்க. மேடம், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. வாம்மா. அம்மா ஒண்ணு இருக்காது, தைரியமா வாம்மா. வா. ஐயா, டாக்டர் ஐயா, என் மாப்பிள்ளைக்கு எப்படி இருக்குங்க? முதல்ல உட்காருங்கம்மா. ஐயோ, இருக்கட்டுங்க. பரவாயில்லைங்க, சொல்லுங்க எப்படி இருக்காரு? இது அவருக்கு 2வது அட்டாக் தானே? ஆமா டாக்டர். டேப்லெட்ஸ் எல்லாம் ரெகுலரா மிஸ் பண்ணாம சாப்பிடுறாருல்ல? ஆமா டாக்டர். வேற ஏதாவது பிரச்சனையா? என் மாப்பிள்ளையோட கூட பிறந்த தம்பிங்களும் தங்கச்சிங்களும் சொத்த கூடன்னு பேயா அவரை பிடுங்கி எடுத்துட்டாங்க ஐயா. எதுவுமே தனக்கு வேண்டான்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கட்டின துணியோடு வெளியில வந்தாரு. அப்பவும் அதுங்களுக்கு மனசு ஆறல. வீட்டை தேடி வந்து என் மாப்பிள்ளையும் என் மகளையும் கொஞ்சம் நஞ்சம் வேதனையா கொடுத்தாங்க. ஐயோ, அவருக்கு முடியலையா? பாவம் டாக்டர், என் பொண்ணு ஒன்னா ரெண்டா அவரும் இவளும் தாங்கறதுக்கு. சரிம்மா, குடும்பம்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும். அந்த பிரச்சனை இவரை நேரடியா தாக்காம நீங்க தான் பாத்துக்கணும். முடியல டாக்டர், அவரும் எவ்வளவுதான் பிரச்சனையை தாங்குவாரு. டாக்டர், இப்ப எப்படி இருக்காரு? சரியா சொல்லணும்னா அவர் மைண்ட் ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருக்கு. மனசுக்குள்ள ஏகப்பட்ட யோசனைகள். தூங்குறப்ப கூட சினிமா மாதிரி மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் குறையவே இல்லை. அந்த அழுத்தம் குறையிற வரைக்கும் ரொம்ப கிரிட்டிக்கலான நிலைமையில தான் அவர் இருப்பாரு. அம்மாடி, நீ ஒன்னும் பயப்படாதடா. கருப்பண்ண இருக்காரு, அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. கருப்பண்ணன் யாரு? டாக்டர்? எங்க குலதெய்வம் டாக்டர். அவரை வேண்டிக்கிட்டு தான் நான் முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். அவரு காப்பாத்திடுவாரு. இத பாருங்க, உங்க நம்பிக்கையை நான் குறை சொல்லல. பட் அதை நம்பிட்டு நான் இருக்க முடியாதுல்ல. ஐயோ டாக்டர், நீங்க தான் காப்பாத்தணும். அதான் சொல்லிட்டேன்ல, அவரோட ஆழ் மனசுல இருக்கிற மன அழுத்தத்தை குறைக்கணும். பக்கா மானிட்டரிங்கா அவர் இருக்கணும். எல்லா டெஸ்டும் எடுக்கணும். சரி டாக்டர், எல்லா டெஸ்டையும் எடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு அவரை காப்பாத்திடுங்க. அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. கவலைப்படாதீங்க, எங்க முழு எஃபர்ட்டையும் நாங்க போடுறோம். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா.
புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா கலங்காதே கலங்காதே அதை நீ மோதி கரையேறு கொடியல்ல பெண்மை என்று வெடி என்று சொல்ல வேண்டும் கிளியல்ல பெண்மை என்று புலி என்று மாற வேண்டும் இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா இடியா புயல் மழையா இது சூறை காற்றின் மொழியா கலங்காதே கலங்காதே அதை நீ மோதி கரையேறு கொடியல்ல பெண்மை என்று வெடி என்று சொல்ல வேண்டும் கிளியல்ல பெண்மை என்று வேண்டா நீ இது போதும் நீ இது மடி அம்மா நான் அவரை பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட பொழுதில் எறிவதுண்டோ. ஏங்க அமௌண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? ரிசப்ஷன்ல பணத்தை கட்டிடுங்க. சிஸ்டர் எவ்வளோ கட்டணும்? குறைஞ்சது 50,000 ரூபாவது கட்டணும். எவ்வளவுமா? 50,000, அதாவது 50,000 ரூபாய். ஐயோ எதுக்குமா அவ்வளவு பணம்? அதான் மொத்தமா கட்ட போறோம்ல. அதாங்க நிறைய டெஸ்ட் எடுக்கணும். நீங்க இப்ப கட்டினாதான் பேஷண்ட்டை டெஸ்ட் எடுக்க அனுப்ப முடியும். பணம் கட்டலன்னு வச்சுக்கோங்க, டெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. சீக்கிரம் கட்டிடுங்க. சிஸ்டர் மாப்பிள்ள பணத்துக்கு என்ன பண்றது? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அரை மணி நேரம் இருங்க, பணத்தோட தம்பி எங்க போய் வாங்குவீங்க? நம்ம கைராசி கடைக்கு தான். நம்ம கடையில் கலெக்ஷன் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க கைராசி கடை இல்லையா? ஆமா. இங்க பாருங்க, அங்க போய் என் புருஷனுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு பணத்தை எடுக்காதீங்க. அது எங்க கடை இப்ப இல்ல. ஏம்மா ஏன் அப்படியெல்லாம் சொல்ற? வேண்டாம்மா, என் புருஷனை கேட்டாலும் அவரும் இதுதான் சொல்வாரு. சரி அண்ணி, நீங்க தான் உங்க பங்கை வேணான்னு சொல்லிட்டீங்க. அந்த கடையில் எனக்கு பங்கு இருக்குல்ல. இங்க பாருங்க, தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. யார் மூலமாவும் என் புருஷனோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 10 பைசா வேண்டாம். நீ இப்ப என்னமா பண்ண போற? என்னம்மா என்ன பண்றடா? அண்ணி
வேண்டாம் நீ, இது போதும் நீ. ஐயோ ஐயோ மணி, ஐயோ எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டியே. இப்ப மூளையாட்டம் நிக்கிறியம்மா. ஐயோ வயிறு எரியுது. அவர் நல்லா ஆகட்டும்மா, அது போதும் எனக்கு. மறி கொழுந்தே மறி கொழுந்தே பொறுத்திருந்தே யாரோ யாரோ தனித்தனியாய் உனை பிரித்தார் மணக்கும் முன்னே. போன மனுஷனை இன்னும் காணுமே. ஐயோ, கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத மனுஷனா இருக்காரு. ஏமா, ஒருவேளை பழைய மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ? எங்கேயாவது குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரோ? ஏங்க இன்னும் அமௌண்ட் கட்டலையா? மாப்பிள்ள வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்னங்க இது, சொல்லி அரை மணி நேரம் ஆச்சு. இப்ப வந்துருவாருமா. சீக்கிரம் அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. ஐயோ, வர்ற அவசரத்துல போன் கூட எடுத்துட்டு வரலையம்மா. சரி, ரிசப்ஷன்ல ஃபோன் இருக்கு, வந்து பண்ணுங்க. வாங்க. சரி. இந்தாங்க ஃபோன் நம்பர் போடுங்க. ஐயோ, எனக்கு ஃபோன் நம்பர் தெரியாதம்மா. என்னங்க, அவர் ஃபோன் நம்பர் கூட உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, இது வரைக்கும் நான் யாருக்குமே ஃபோன் பண்ணது இல்லம்மா, அதான் தெரியல. ஒரு நிமிஷம் இருமா, நான் போய் ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஷோ மடி, மீனாட்சி அம்மா, மடி, ராஜேந்திர மாப்பிள்ள நம்பர் தெரியாதம்மா. அவர் நம்பர் என்னம்மா? 9884715171. ஐயோ அம்மா, எனக்கு மனசுல பதியல. கொஞ்சம் நீயே வந்து ஃபோன் பண்ணுமா. சீக்கிரம் வா, வாடா வா. ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். என்னம்மா, நாட் ரீச்சபிள்னு வருது. ஐயோ, என்னாச்சுடா? லைன் கிடைக்கலம்மா. ஐயோ, இன்னொரு போட்டு பாரு, இன்னொரு பாரு. சரி. என்னாச்சு மேடம்? இல்லைங்க, நாட் ரீச்சபிள்னு வருது. நீங்க கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்றேன். 9884715171. இந்த நம்பருக்கு நீங்க கொஞ்சம் ட்ரை பண்றீங்களா? இருங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டே நீ இருங்க. போட்டுக்கிட்டே இருமா, கிடைச்சதுன்னா கூப்பிடுமா. சரிம்மா, கூப்பிடுறேன். ப்ளீஸ்ங்க. வாமா, வா.
எங்கம்மா போயிருப்பாரு அவரு? தெரியலையம்மா. ஐயோ, மாப்பிள்ளை பணத்தை வாங்கிட்டு வந்துடணுமே. இவங்க வேற பணத்தை கட்டணுங்கிறாங்களேம்மா. கிடைக்குமா? கிடைக்கும். நீ குழப்பிக்காத, உட்காரு. உட்காருடா, பயப்படாத, உட்காரு. எங்கேயாவது பணத்துக்கு தாமா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாரு பாவம். என்னம்மா போனவர் இன்னும் வரல? போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. சரிம்மா, இப்ப என்ன பண்ண சொல்ற? உடனே பணம் கட்டணுமா? கட்ட முடியாதுன்னா அப்போ இது வரைக்கும் எவ்வளவு ஆச்சுன்னு கணக்கு பார்த்து சொல்றேன். மத்தத டாக்டர் கிட்ட பேசிக்கங்க. என்னம்மா இப்படி சொல்றாங்க? போன மனுஷனை இன்னும் காணுமே. ஐயோ, கொஞ்சம் கூட பொறுப்பில்லாத மனுஷனா இருக்காரு. ஏமா, ஒருவேளை பழைய மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ? எங்கேயாவது குடிச்சிட்டு கிடிச்சிட்டு விழுந்து கிடக்குறாரோ? அந்த மாதிரிலாம் அவர் செய்ய மாட்டாருமா. என்ன பிரச்சனையில அவர் மாட்டிட்டு இருக்காருன்னு தெரியலையம்மா. ஐயோ, இப்ப என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. பணம் பணம் பணம்னு இப்படி நச்சரிக்குதுங்களே, விடாதுங்க போலருத. சும்மா இருமா. என்னமோ பணம் கட்டுன்னு என்ன இப்ப கையில பணம் இல்ல, என்ன பண்ண சொல்ற? உள்ள படுத்திருக்காரு என் மாப்பிள்ள. அவர் யார் தெரியல? காஞ்சிபுரத்திலேயே பெரிய பணக்காரரு. இப்படி சுண்டனான்னு வச்சுக்க, கோடி கணக்குல பணத்தை எடுத்து வந்து குடுக்கறதுக்கு லைன்ல நிப்பாங்க. என்னமோ பாவம் என் மாப்பிள்ளையோட சூழ்நிலை. இப்படி யாருமே இல்லாத அனாதை மாதிரி வந்து படுத்து கிடக்குறாரு. நாங்களும் அவசரத்துல வெறும் கையோட வந்துட்டோம். யாருக்கிட்டையாவது கேட்கலனாலும் என் பொண்ணு வானாங்கிறா. என்னமோ பிச்சைக்காரங்களை விரட்டுற மாதிரி விரட்டின்னு கிடக்குறா. இப்ப பணம் கட்ட முடியாது. என்ன பண்ண போற? படிக்கப்பா. பணத்தை கட்டியாச்சுமா? கட்டியாச்சா? யாரு கட்டினா? கட்டியாச்சுன்னு சொல்ல வந்த. அதுக்கு முன்னாடி நீங்க எங்க தம்பி வந்து கட்டினாரா? அவர் வரலமா? அப்போ வேற யாரு? நான் மனசார சொல்றேன் பானு, என்ன உன் கூட பிறந்த அக்காவா ஏத்துக்கிறியா பானு?